ஆமென். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை நான். அவர் கைவிட மாட்டேன். ஆமென். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை நான். அவர் கைவிட மாட்டேன். உலக கல்லுகள் போல என்னை சுட்டி விட்டீரே. அவர் கிருபை தந்து என்னையும் நிற்க வைக்கிறீ. அவர் கிருபையில இன்னும் நான் நிற்க வச்சீரே. அவர் கிருபையில போல என்னை தூக்கி விட்டீரே. அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். அவர் செய்த நன்மை பாட்டா பாடுவேன். கேட்டு பாடமா. அவர் செய்த நன்மை இன்னும் பாடுவேன். அவர் செய்த நன்மை பாட்டா பாடுவேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை நான். அவர் கையில கலங்கிட மாட்டேன். Praise the Lord. அப்பாவோட கரமுன்னே இல்லைன்னு சொன்னா மனித உன்னை கவுத்து விட்டு போயிடுவேன் சும்மா. அப்பாவோட கரமுன்னே இல்லைன்னு சொன்னா மனித உன்னை கவுத்து விட்டு போயிடுவேன் சும்மா. கருவறையில் உங்களை பிடித்தாரலோ கடைசி வரை உன்னை நடத்திடுவார். ஆமென். அப்பாவோட செல்ல பிள்ளை நான். அவர் கையில கலங்கிட மாட்டேன். ஆமென். கைவலி வராது. ஆமென். இது கையை கட்டிப்பாரு. ஆமென். இது கையை தட்டிப்பாரு. நடனம் ஆடிப்பாரு. வெரி குட். சூப்பர். நல்லா பாடுறாங்க. கத்தராஜு. ஆமென். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆராதித்து பாரு. என்ன வராதான்? ஆட்டாக்கு வராது. துதித்து பாரு. சோர்வு இருக்காது. ஆமென். யாரை பாடணுமா? ஆராதித்து பாடினா வராதான். நீங்க பாட்டு உட்காந்து பார்த்துன்னு ஒருத்தரும் பாட்டு பாடு. அவன் பாட்டுக்கு பாடுறான். சிஸ்டர் பாடுறான். பிரதர் பாடுறாரு. கம்முன்னு பேபி. ஆமென். யாரை பண்ணணுமா? அவரை ஆராய்ச்சி எந்த ஆட்டத்துக்கும் வராதுங்க. ஹாஸ்பிட்டல் போனால் சொல்லுவாங்க டாக்டர் செக் பண்ணுவார். ஒன்று என்ன பண்ணுறாரு? சீட் எழுதி கொடுத்து எங்கள் போய் ஸ்கேன் எடுக்க மாட்டாரு. இங்கே பார்த்தீங்க எந்த ஸ்கேனும் கிடையாது. ஹல்லேலூயா. உடனே சுகம். ஹல்லேலூயா. பாடலாம். கைது பாடலாமா? 1 2 3 ஆராதித்து பாரு. ஆட்டாக்கு வராது. துதித்து பாரு. சோர்வு இருக்காரு. துதிப்போமா தேவன் பாடுமா கர்த்தர். ஆமென். துதிப்போமா தேவன் பாடுமா கர்த்தர். கையை கட்டி பாடு. கைவலி வராது. கையை கட்டி பாடு. கைவலி வராது. நடனம் ஆடி பாடு. கால்வலி வராது. நடனம் ஆடி பாடு. கால்வலி வராது. துதிப்போமா தேவன். ஆமென். பாடுவோமா கர்த்தர். துதிப்போமா தேவன். பாடுவோமா கர்த்தர். வாயக்கருக்கு பாடு. வாய்வழி வராது. வாயக்கருக்கு பாடு. வாய்வழி வராது. துதித்து துதித்து பாடு. கல்வழி வராது. ஆமென். துதித்து துதித்து பாடு. கல்வழி வராது. ஹல்லேலூயா. வாயை திறந்து பாடு. இங்க பாட மாட்டீங்க. தண்ணி பிடிக்கும் போது தெரியும் நீங்க பாடுறீங்களா ஆடுறீங்களா. ஹல்லேலூயா.
வாயை திறந்து பாடு, வாய் வழி வராது. ஆமே. சிரித்து துடித்து பாடு. ஆமே. ஹல்லேலூயா. எந்த டாக்டர் போக தேவையில்லைங்க, உடனே சொல்லும் ஹல்லேலூயா. நம்ம அப்பா பெரிய அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா. ஒரு பரம டாக்டருங்க. ஆமே. பாடலாம், கைத்தறி பாடலாமா? ஆமே. ரெடி 1 2 வாயை திறந்து பாடு, வாய் வழி வராது. வாயை திறந்து பாடு, வாய் வழி வராது. சிரித்து துடித்து பாடு, வாய் வழி வராது. சிரித்து துடித்து பாடு, வாய் வழி வராது. யெகோவா தேவன். ஆமே. பாடுவோமா ஆண்டவருக்குள்ளே எப்போதும் மிகுந்த சந்தோஷம். புரியுதா? இந்த சந்தோஷத்தை எங்க போனா கிடைக்காதுங்க. சில பேர் போவாங்க, ஒயின்ஷா போனா என்ன சந்தோஷம், கொஞ்சம் சந்தோஷமா தூங்குவார். நீங்க நினைக்கிற சில பேருக்கு நான் ஒயின் ஷாப் போனா சந்தோஷம் கிடைக்கும், எந்த கடையிலும் கிடைக்காதுங்க. நாளைக்கு ஒரு தான் சந்தோஷம். ஆமே. ஹல்லேலூயா. சமாதானம் கிடைக்கிற ஒரே இடம் என்னன்னா ஆலயம் தான். ஹல்லேலூயா. எங்க உலகம் கிடைக்காத சமாதானம் பேசுறா எல்லாம் கண்ணில் அப்படி முதல்ல பட்டு கொஞ்ச நேரம் கருத்து ஆதாயம் செய்யும். பேசு ஒரு பாலாம் காரியமா முடிஞ்ச உடலை பண்ணிட்டு கருத்து ஆதாயிக்கலாம். பேசு ஜீசஸ். இப்ப கருத்தருக்கு ஒரு முக்கியமான நேரம் சொல்லுவாங்க. பாடம் பாடணும், நல்லா சிரிச்சோம். இந்த முக்கியமான ஹல்லேலூயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உன்னை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபையா, உங்க கிருபையா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. இத பாருங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில நம்ம மறந்து போயிருப்பாங்க. நம்ம இந்த அடி ரொம்ப பிடிக்கும். 1000 பேர் இருக்கையிலே, 1000 பேர் இருக்கையிலே அம்மா தெரிந்து கொண்டாரு. எவ்வளவு பெரிய திரும்ப எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. ஆண்ட ஒரு தெரிந்து ஒரு நோக்கம் உண்டுங்க. இந்த ஆலயத்துக்கு வந்தது ஒரு நோக்கம் உண்டுங்க. ஹல்லேலூயா. மகா அற்புதத்தின் தேவன் பெரிய காரியம் செய்வது. எத்தனையோ பேர் உங்க மறந்துருக்கிறாங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், உங்களை மறந்துருக்கலாம். நீ சொந்த வீட்டுக்கு அவங்க மறந்துருக்கலாம். உங்கள்கிட்ட பணம் இருந்தா பேசுவாங்க, உங்கள்கிட்ட நல்ல அழகாக வந்து பேசுவாங்க. பேசுறிய ஹல்லேலூயா. சொந்த வீடு தான் வந்து பேசுவாங்க. ஆனா ஏசப்பா கிடையாதுங்க. நீ அழகா இருந்தாலும், நீ அசிங்கமா இருந்தாலும், ஒரு தாய் கர்ப்பத்துக்குள்ள தெரிந்து கொண்டவங்க. ஹல்லேலூயா. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தே உமக்கு நன்றியோ. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தே உமக்கு நன்றி.
ஆமென். நன்றி இயேசுவே. உங்களுடைய பதவி இருக்கா வந்து பேசுவாங்க, கிட்ட வந்து பேசுவாங்க. நான் இயேசு என் தாய் கர்ப்பத்து முன்னே ஒரு பாரகத்தை தாயை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். ஒருவேளை உன்னை மறந்திருக்கலாம், உன் பிள்ளைகள் ஒரு மறந்திருக்கலாம், உன் கணவர் உன்னை மறந்திருக்கலாம், உன் கூட போன மறந்திருக்கலாம். ஆனால் இயேசு உன்னை மறக்காத வருகிற தாய் கர்ப்பத்தை உன்னை தெரிந்து கொண்டு வருகிற மறக்காத தேவன் உண்டு, விசாரிக்கிற தேவன் உண்டு, உனக்குள்ளாக பதிந்து பேச தேவன் உண்டு. மறக்காதீங்க, இருளாதீங்க. உம்மை மறவே நான் என் நேசையா, உம்மை மறவே நான் என் தாழ்வினில் உம்மை ஏற்றி
அவங்க எல்லாம் மறந்தாலும் உன்னை தெரிந்து கொண்டது எவ்வளோ பேர் நோக்கங்க. இன்னைக்கு உன்னை தெரிந்து கொண்டாரு எவ்வளோ பேர் பாக்கிங்க. மனுஷங்க இருக்காங்க, தலைக்கிட்டு இருக்காங்க, எம்எல்ஏ எம்பி இருக்காங்க, அவங்களாம் தெரிந்து கொள்ளாமல் உன்னை தெரிந்து கொண்டாரு எவ்வளோ பெரிய கிருபைங்க. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்டது எவ்வளோ பெரிய பாக்கிங்க. ஹல்லேலூயா. ஒரு காலி பரவா கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேலே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவர். எல்லாம் சொல்லுங்க. மிகுவேல் இஸ்ரவேலே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் போலாம் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. போலாம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர்
வார்த்தை இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை நன்மை செய்திருக்க பாருங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம ஒரு தள்ளித்து பிரச்சனை ஆடுவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்காருங்க, சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, பலத்தை கொடுத்திருக்காரு, நல்ல வீடை கொடுத்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. எவ்வளவு நல்லவரை கைட்டு ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா எதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. எத்தனை குஷ்டலைங்க காணாம போனாங்க, ஆனா ஒரே ஒரு குஷ்டலைக்கு வந்து ஆண்மைக்கு நன்றி செலுத்தான். ஹல்லேலூயா. அவன் நன்றி உள்ளவனா இருந்தான். இன்னைக்கு நீங்க நன்றி உள்ளவனா இருங்க. இயேசுக்காக மனுஷனுக்கு நல்லங்க. நீ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 364 அவன் சொல்லிட்டே இருப்பான். இது கொடுத்தாரு, என் அண்ணன் கொடுத்தாரு, இந்த அக்கா கொடுத்தாங்க, என் தம்பி கொடுத்தாரு சொல்லுவான். ஆனா இயேசு கிறிஸ்து உனக்கு ஜீவன் கொடுத்துருக்க. அவ்வளவு கிடைக்கிறது சொல்றீங்களாமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இயேசு பெரியவர், அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கை அற்புதம் செய்ய வளவதா இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. என் கணவர் குடிக்கிறாரு, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, நான் மறித்து போனா நலவாக சொல்லி, என் பிள்ளைக்கு நல்ல வேலையில சொல்லி, நான் வேதனை கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். வாழ்க்கை கடன் பிரச்சனை வாட்டி கொண்டிருக்குது. நான் சோர்ந்து போயிருக்கேன், கணவர் மாறவே மாட்டாரா, இந்த வீடு கட்டப்படாதான்னு சொல்லி நீங்க கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வேலை இருக்கு, இப்படிதான் மாத்திரை போட்டு கொண்டே இருக்கிற என் வாழ்க்கை நிம்மதி இருக்காதா? எத்தனையோ வைத்தியரை பார்த்தேன், எத்தனையோ டாக்டரை பார்த்தேன், எங்க வாழ்க்கையில ஒரு சுகம் பெறவே சொல்லி கலங்குறீங்களா? இயேசு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாருங்க. அந்த இயேசு அவர் மாறாதவருங்க, அவர் பரம வைத்தியர், அவர் பரம டாக்டர். வாழ்க்கை அற்புதம் செய்ய வல்லவர் இயேசு அற்புதம் செய்வாருங்க. ஹல்லேலூயா. சோதராண்டவரே, நேசிக்கிற பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன். கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே, இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான போதற்காக சோதரம் காரணங்களோடு பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. அநேக பேர் உணர்ந்து போய் விசுவாசிக்கிறப்பா. தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறேன். மீதி எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே.